மணல் குவாரிகள் மூடப்படுவது குறித்து தமிழ்நாடு மணல் லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக அளிக்கும் பேட்டியை தற்போது பார்க்கலாம். வணக்கம் யுவராஜ், தமிழகத்தில் மணல் குவாரிகள் எங்கெங்கு செயல்பட்டு வந்தது, எவ்வளவு மூடப்படுகிறது, அதற்கான காரணங்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது தமிழகத்திலே மொத்தம் 38 மணல் குவாரிகள் நடந்துட்டு இருந்தது. அதாவது இத 38 மணல் கிடங்குன்னு தான் சொல்லணும். இதுல நேத்து இரவு என்ன சொன்னாங்க, இது மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்துல 2013க்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட மணல் குவாரியில எல்லாம் மேனுவலா தான் மணல் போடணும், ஆட்கள் வச்சுதான், மிஷின் உபயோகப்படுத்த கூடாது. அப்படி பார்க்கும்போது 10 மணல் குவாரிகள் மூட வேண்டியது வருது. ஆகவே இந்த ஒப்பந்ததாரர்கள் இப்ப இருக்கிற மணல் குவாரியில 10 மூடனா ரொம்ப கஷ்டமாவும் சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இல்ல அனைத்து மணல் குவாரியும் மூடுறதா முடிவு எடுத்து இந்த காலை எல்லா வண்டியும், அதாவது 4 நாட்கள் 5 நாட்களா காத்திருந்த வண்டியை கூட இன்னைக்கு அமிச்சிட்டாங்க. இப்ப அரசு மணல் குவாரின்னா வண்டிங்க லைன்ல நிக்குதுன்னா அந்த வண்டி அங்கேயே நிக்க வச்சு அரசு அதிகாரிங்க மறுநாள் திங்கட்கிழமாவது லோடு போடணும். வண்டிகளை அங்கிருந்து ஏற்கனவே ஒரு வாரமா நின்று இந்த வண்டியெல்லாம் போலீஸ் வச்சு எடுக்க சொல்லி அந்த வண்டிகளை திருப்பி அனுப்புறாங்க. அரசு அதிகாரிங்க இருந்து மணல் போட்டு கொடுக்கணும். இது கோர்ட் மூலியமா இயந்திரம் பயன்படுத்தாதீங்கன்றாங்க. ஆனா இப்போ காலகட்டத்துல ஆட்கள் மூலியமா மணல் போட முடியாது. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன லாரிங்களா இருந்தது. 4 ஆட்கள் இருந்தா ஒரு வண்டிக்கு லோடு போட்டாங்க. இப்போ இயந்திரம் இல்லாத வண்டி எல்லாம் டிப்பர் லாரியா ஆயிடுச்சு. அதனால இப்போ போட முடியாதுன்னு நாங்க சொல்றோம். இருந்தாலும் அரசு மணல் ஏற்றி விடுறத சேர்த்துதான் எங்க கிட்ட காசு வாங்குறாங்க. 1050 ரூபா அரசு மணல் 800 ரூபா 200 ரூபா லோடிங் காசு. அப்ப அரசு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்காத இருக்கிற வண்டிகள் எல்லாம் எடுத்துட்டு போங்க, 10 நாளைக்கு மணல் மணல் இல்லை என்னும் போது அப்போ தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமா அனைத்து கோரையும் மூடும் போது ஒட்டுமொத்த தமிழகத்திலே ஒரு துளி மணல் கூட கிடைக்காத நிலை உருவாகும். ஆகவே அரசு மணல் கோரை தான், அரசு நடத்தக்கூடிய ஒரு மணல் கோரை. ஆனா சில தனியார்கள் இந்த தனியா வெளியே அள்ளி போட்டு ஸ்டாக் யார்ட்ல கொடுக்கறாங்க. அரசு இதுக்கு உடனடியாக, இது முதல்வருடைய துறையே இருக்கு, முதல்வர் கிட்டதான் இந்த பொதுப்பணித்துறை இருக்கு. ஆகவே முதல்வர் போர்க்கால அடிப்படையில இந்த மணல் கோரையை உடனடியாக இயங்கக்கூடிய, அதாவது மணல் கோரை நடத்தல, மணல் கோரைக்கு தடை இல்லை, ஆனா அள்ளி போடுறதுலதான் ஏதோ சிக்கல் இருக்கு. ஆகவே இதுக்கு முதல்வர் உடனடியாக தலையிட்டு திங்கட்கிழமை எல்லா லாரிகளுக்கும் மணல் வழங்க நான் கேட்டுக்கிறேன். இல்லதான் மிகப்பெரிய தட்டுப்பாடு உருவாகும். யுவராஜ், அரசு எத்தனை கிடங்குகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளது? நீங்கள் எத்தனை கிடங்குகளை மூட முடிவெடுத்துள்ளனர்? அதாவது அரசு மூடவே சொல்லல, அரசு மூட சொல்ல. அதாவது இந்த அள்ளி போடும் ஒப்பந்ததாரரே அதாவது மணல் ஸ்டாக் யார்ட்ல தான் நிறுத்தி இருக்காங்க. அரசு அதிகாரி எங்க கிட்ட மூடுன்னு சொல்ல, அரசு அதிகாரிங்க யாருமே அங்க இல்ல. அரசு அதிகாரிங்க இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல. நேற்று நீதிமன்றத்துல உத்தரவு வந்ததா சொல்றாங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கிற ஒரு 7 to 10 மணல் குவாரி, அதாவது 2013ல வழங்கப்பட்ட மணல் குவாரியெல்லாம் மேனுவலா தான் லோடு போடணும், மிஷின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆகவே மிஷின் யூஸ் பண்ண முடியாதனால அந்த ஒப்பந்ததாரர் அள்ளி ஓட ஒப்பந்ததாரர் நிறுத்திட்டாரு. அந்த 10 கோரை நிறுத்துறது இல்லாத ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்க அனைத்து மணல் கோரையும் திடீரென்று நிறுத்துறதுனால இந்த மிகப்பெரிய தட்டுப்பாடு, லாரிகள் அலைக்கழிக்கப்படுது. லாரி ஓட்டுநர்கள்லாம் அங்க இத்தனை நாள் காத்திருந்து இப்போ எம்டியா 500 கிலோமீட்டர் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை ஆகுது. ஆகவே அரசு எதுவும் இது வரைக்கும் தடை செய்யல. அரசு நியமித்த ஒப்பந்ததாரர் போட மறுக்கிறாரு. ஆகவே வேற ஒரு ஒப்பந்ததாரரோ இல்ல அரசு அதிகாரிகளோ திங்கட்கிழமை மணல் குவாரியை இயங்கக்கூடிய அனைத்து மணல் குவாரியிலும் மணல் போட்டு கொடுக்கணும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். யுவராஜ், அப்படி என்றால் நீங்களாகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறீங்களா? நாங்க முடிவு எடுக்கல, அந்த அள்ளி போட ஒப்பந்ததாரர் நிறுத்தி இருக்காரு. அதாவது எங்களுக்கு சொன்னது எல்லாமே தனியார் தான் சொல்றாங்க, மணல் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த அதிகாரிங்க சொல்லல. அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இது வரைக்கும் எந்த தகவலும் கொடுக்கல. எல்லா மணல் கோரியும் இயங்கக்கூடிய நிலையில இருக்கு. அரசு நாளைக்கு நேரடியா நாங்க ஆட்டுக்கு போனா எங்களுக்கு அரசு அதிகாரிங்க மணல் போடலாம். ஆனா இது சில ஒப்பந்ததாரர் நிறுத்தி இருக்காரு. ஆகவே ஒப்பந்ததாரரே
உடனடியாக மாத்துறதோ இல்ல அதே ஒப்பந்ததாரர் மணல் போட வைக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அரசு அதிகாரிகள் வந்து இதுல தலையிட்டு உடனடியாக இந்த மணல் வழங்கணும். நீதிமன்றம் மணல் எடுக்க தடை விதிக்கல. மணல் அள்ளி போடுறதுல இயந்திரம் யூஸ் பண்ணலாம். அதாவது 2014 மேல இருக்க வழங்கப்பட்ட மணல் குவாரியில 2 இயந்திரம் வந்து போட்டு அள்ளலாம். 2013 பழைய மணல் குவாரிகள்ல ஒரு 7-8 மணல் குவாரியில ஆட்கள் மூலியம் தான் லோடு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அரசு பொதுப்பணித்துறை சொன்னா நாங்க எங்க லாரிகளை ஆத்துல எடுத்துட்டு போய் ஆட்கள் மூலியம் லோடு போட சில முயற்சி செய்வோம். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா அனைத்து மணல் குவாரியும் மூடுறது வந்து இது மிகப்பெரிய தொழிலாளர்கள், பல லட்ச கட்டிட தொழிலாளர்கள், எங்களுடைய ஓட்டுநர்கள், எங்களுடைய உரிமையாளர்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. ஆகவே அரசு உடனடியாக இதுல தலையிட்டு திங்கட்கிழமை அனைத்து குவாரியிலும் மணல் போடுறதுக்கு வகை செய்யணும். தொலைபேசி வாயிலாக எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி திரு யுவராஜ்.